கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும், சனி பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்கும். மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் இருக்கார். 3ஆம் இடம் அவரோட யார் இருக்காருன்னா சூரியன் இருக்கார். இந்த மாதம் அதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயம். ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு முன்னாடி தேவையற்ற குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் இருந்தது. இந்த பங்குனி மாதம் அந்த நிலைமைகள் மாறும். துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் கிரகங்களும் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ தைரியம், தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எதையும் சந்திப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரனும் அங்கே இருக்கார். நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பாராத விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் முதல்ல உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்க்குறாரு. எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு அல்லது வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உறவுகளால் நன்மை, பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது இருக்குது. எதிர்பாராத பயணம், இந்த தான் ட்ராவல். இந்த ட்ராவல் உங்களுக்கு வேலை நிமித்தமான அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது. எப்போ விற்கும், எப்படி விற்கணும்னு கவலைப்பட்டவங்களுக்கு அது நிலைகள் மாறும். இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய லெவலில் கவலைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே வேலை கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன், நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் நல்லா இருக்குது. சராசரி நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரமோஷனோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ இந்த மாதம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஆக வேலை இல்லை, நான் ஐடியலாக இருக்கேன், சும்மா இருக்கேங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமா தெரியலங்கிற ஃபீல் பண்ண வேண்டாம். டெஃபினட்டாக உங்களுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக என்ன காரணத்துக்காக லோன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னா வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கோ ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனை ஃபேவரபிளான விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய எனிமீஸ், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்கோ ஹெல்த் பாயிண்ட்டை பாதிக்காது. கடன் இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். குறிப்பாக அடிவயிற்றில் பிரச்சனைகள், பேக் போன், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள்
தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படும். உடம்புல சின்ன பிரச்சனாலும் டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம். பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷனுமே உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வீசா வர்றதில் தடை இருக்குங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அல்லது கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது. தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். ஏற்கனவே உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த குழப்பங்கள்லாம் நீங்களும் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுங்க. எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கொஞ்சம் கவனம். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இருக்குது. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பீங்க. பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் கலைகள் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பங்குனி 11 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுமார். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும் எதுக்கும் ஆசைப்பட்றாதீங்க. அதுக்கான சுச்சுவேஷன் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. எதில் விடுறது அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்தை பொறுத்தது இருக்குது. பொதுவாகவே 5ஆம் இடம் இஸ் எ டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. அப்படி பார்க்குற போது உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருந்தால் கூட பங்குனி 11 வரைக்கும் தான் ஷேரோ, ரேஸோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸோ, ட்ரேடிங்கோ, மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பங்குனி 11க்கு அப்புறம் இதிலெல்லாம் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதம் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எலெக்ஷன் டயத்தில் பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, உங்களுக்கு நல்ல புகழ் இருக்குது. எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது. ஸோ இறை வழிபாட்டை அதிகப்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை அதிகப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.